எங்கள் போற்றுதலுக்கும் பேரன்பிற்கும் உரிய நடுவர் பெருந்தகை அவர்களே, ஒரு அருமையான தலைப்பில் இரண்டு அணியினுடைய சார்பாகவும் பேசுவதற்காக வருகை தந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே, நடுவர் அவர்களே, தமிழ்நாட்டில் எத்தனையோ ஊர்கள் இருக்கலாம். ஆனால் வேலூருக்கு என்று ஒரு பெரிய பெருமை இருக்கிறது. உண்மையாக இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றை எழுதுவது என்று தொடங்கினால் அதனுடைய தொடக்கம் வேலூரிலிருந்துதான் தொடங்க வேண்டும் என்கிற பெருமையை உடைய ஒரு மண் வேலூர் மண். எவ்வளவோ புதிய நகரங்கள் தோன்றி இருக்கலாம். ஆனால் 2000 வருடங்களாக பழம்பெருமையுடைய நகரங்கள் என்று தமிழ்நாட்டில் சில நகரங்கள் தான் உண்டு. அதுல மதுரையை சொல்லலாம். அதுபோல 2000 வருடங்களுக்கு முன்பாக சிறுபானாற்றுப்படையில் வென்று வேலூர் என்று குறிக்கப்படுகிற பெருமையை தன்னகத்தே கொண்டிருக்கிற நகரம் அப்படி சபாஸ் வேலூர் மாநகரம். சிறுபானாற்றுப்படை 10 பாட்டுல ஒரு நூலே, அதுல இந்த ஊரை பத்தி சொல்லியிருக்காங்க. யாராவது கேட்டா சொல்லணும், இங்க வந்து பிறந்தானே அப்படின்னு சொல்லக்கூடாது. நடுவர் அவர்களே, இது புத்தக திருவிழா நடத்துகிற ஊர் மட்டுமல்ல, புத்தகத்திலேயே 2000 வருடங்களுக்கு முன்பாக இடம்பெற்றிருந்த ஊர் என்கிற பெருமையை சொல்லி அருமையாக அமர்ந்து கேட்டிருக்கிற சான்றோர் பெருமக்களையும், அருமையான ஒரு புத்தக திருவிழாவை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்திருக்கிற சான்றோர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்கிறேன். நடுவர் அவர்களே, இதற்கு பெயரே புத்தக திருவிழா. ஆமா, இது புத்தக பயிற்சி கூடம்லாம் இல்ல, பயிற்சி பற்றலையா இல்ல. நடுவர்களை, திருவிழா என்கிற சொல்லை நாம் எதற்கு பயன்படுத்துவோம் என்றால், எது மனதிற்கு மகிழ்ச்சியை தருவதாக இருக்கிறதோ அதற்கு பெயர்தான் திருவிழா என்று பெயர். இலக்கியங்களை நாம் கற்பதனுடைய அடிப்படை நோக்கமே மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தான், இன்புற்று வாழ்வதற்கு தான். நடுவர்களே, தலைப்பு இலக்கியங்களை நாம் கற்பது இன்புற்று மகிழவா பின்பற்றி வாழவா என்று கேட்டிருக்கீங்க. எது இலக்கியம் அப்படி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? எது நல்ல இலக்கியம், எதை கற்க வேண்டும் என்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு ஒரு அளவுகோல், ஒரு திட்டமிடல் வேணும்ல. நடுவர் அவர்கள் பேசுகிற பொழுது ஒரு சின்ன குறிப்பை மட்டும் சொல்லிட்டு போனாங்க. அதுக்குள்ள இருக்க செய்தியை சொன்னால் இலக்கியம் எது, இலக்கியம் படைக்கப்படுவதுடைய நோக்கம் என்ன என்பது நமக்கு எளிமையா புரிஞ்சிடும். நடுவர்களே, நீங்க சொன்ன இறையனார் களவியல் என்று ஒரு அருமையான ஒரு நூலை பத்தி நீங்க சொன்னீங்க. எழுதின ஒரு பேர் தெரியுமா? பரவாயில்ல, சொல்லிடுவீங்களோன்னு பயந்தேன். சிலபஸ்ல இல்ல, அதனாலதான் சொல்றேன். நடுவர்களே, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு சொல்லப்படுகிறது. ஒரு 12 வருடங்கள் பாண்டிய நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டது. அரசன் தான் பஞ்சத்தில் வாடினாலும் பரவாயில்லை, தமிழ் வாடக்கூடாது, தமிழ் புலவர்கள் வாடக்கூடாதுன்னு பாண்டிய நாட்டை விட்டு வெளியில போங்கன்னு சொல்லிட்டானா. அந்த பஞ்சம் நீங்கியதற்கு பிறகு புலவர்கள் பாண்டிய நாட்டுக்கு வருகிறார்கள். இப்ப பாருங்க, எழுத்ததிகாரம் கிடைக்குது, சொல்லதிகாரம் கிடைக்குது, ஆனா பொருளதிகாரம் கிடைக்கல. இப்ப மன்னன் சொன்னானா பின்பற்றி வாழ்வதற்கான எழுத்ததிகாரம் கிடைக்குது, இப்படித்தான் பேச வேண்டும் என்று பின்பற்றுவதற்கான சொல்லதிகாரம் கிடைக்குது. ஆனால் இது எல்லாவற்றையும் விட முக்கியமானதாக மனிதர்கள் இன்புற்று வாழ்வதற்கான பொருளதிகாரம் கிடைக்கவில்லையே என்று பாண்டிய மன்னன் வருத்தப்பட்டானா. பாண்டிய மன்னனுடைய வருத்தத்தை புரிந்து கொண்ட மதுரையம்பதியில் வீற்றிருக்கிற சோமசுந்தர கடவுள் தான் வந்து மக்கள் இன்புற்று வாழ வேண்டும் என்று எழுதி கொடுத்த இலக்கியம் தான் இறையனாரக பொருள். கடவுளே எழுதின புத்தகம் அது. நடுவர், கடவுளுடைய நோக்கமே பின்பற்றுவதல்ல, மனிதர்களை இன்புற்று வாழ செய்வது என்பதாகத்தான் இருக்கிறது. இப்ப பாண்டியன் கூப்பிட்டு ஒரு விஷயம் சொன்னா, இதுக்கு கோனார் நோட்ஸ் போடணும் இல்லையா, உரை எழுதணும்ல. புலவர்களை கூப்பிட்டு சொன்னா உரை எழுதிட்டு வாங்கன்னா, மொத்தம் 49 புலவர்கள், 49 பேர் உரை எழுதிட்டு வந்தான். எதுடா சிறந்ததுன்னா எல்லாரும் சொன்னா ஏம்புட்டு தான் சிறந்ததுன்னா. இப்ப பாண்டிய மன்னனுக்கு எது சிறந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியல. திரும்ப ஆளாள சுந்தரர் மதுரையில் இருக்கக்கூடிய சோமசுந்தர கடவுள்கிட்ட போய் நின்னா. அவர் ஒரு விஷயம் சொன்னார். இங்க மதுரையில உப்பூரி குடிக்கலார்னு ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு ஒரு பையன் இருக்கிறான், அவருக்கு பேரு உருத்திரசன்மன்னு பேரு. அவனுக்கு வாய் பேச வராது. இந்த 49 புலவர்களையும் அவனை உட்கார வச்சு இவர்கள் எழுதிய உரையை சொல்ல சொல்லுங்க. யாருடைய உரையை கேட்கிற பொழுது அவன் மனம் மகிழ்ந்து அவன் கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீர் வருகிறதோ அந்த உரைதான் மிகச் சிறப்பான உரை என்று ஆண்டவன் சொன்னார். அரசன் சொல்லல. அரசன் சொல்லல,
ஆண்டவன் சொன்னார். அது அரச கட்டளை இல்ல, ஆண்டவன் கட்டளை. எல்லாரும் வாசிச்சாங்களாம். மருதநிலநாகனார் ஒருத்தர் உரை எழுதினார். அவருடைய 2-3 சொற்களுக்கு அந்த குழந்தையினுடைய கண்ணில இருந்து கண்ணீர் தண்ணி வந்துதான். மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர் எழுதிய உரைக்குத்தான் ஒவ்வொரு சொல்லுக்கும் அந்த வாய் பேச முடியாத குழந்தை மகிழ்ந்து இன்புற்று அது கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீர் வந்ததால் இந்த உரைதான் மிகச் சிறப்பான உரை என்று ஆண்டவனால் காட்டப்பட்டவராலேயே அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஒரு மிகச்சிறந்த இலக்கியம் என்பது எது மனதை உருக்குகிறதோ அதுதான் மிகச்சிறந்த இலக்கியமாக இருக்க முடியும். ரொம்ப தெரிஞ்சுக்க. இந்த நீங்க கேட்டுட்டு விட்டுட்டு போயிட்டோம்னு அந்த நூலை எழுதியவதாக கருதப்படுபவர் இறையனார், அதற்கு உரை எழுதியவர் நக்கீரர். பல பேர் நக்கீரர் இறையனார் பொருள் எழுதுறார் அல்ல, அவர் அதுக்கு என்ன பண்ணார்னா உரை எழுதியிருக்கிறார். நடுவர்களே, அதனாலதான் ரொம்ப பின்னாடி கவிமணி ரொம்ப அருமையா சொன்னார். எது கவிதை? உள்ளத்தில் உள்ளது கவிதை, இன்ப உணர்வெடுப்பது கவிதை என்று அவர் பேசினார். அது தெள்ள தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்துரைப்பதாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் இலக்கியத்தினுடைய அடிப்படை விஷயம். அல்ல, எங்க பாரதி சொன்னா பாருங்க, ஒவ்வொரு இலக்கியமும் சொற்களால் ஆனது. சொல் இல்லாம இலக்கியம் இல்ல, புத்தகம் இல்ல. இப்ப பாரதி என்ன சொன்னா தெரியுமா? மந்திரம் போல் வேண்டுமடா சொல் இன்பம் என்று எழுதினான். என்ன வார்த்தை சொன்னாம? மந்திரம் போல் வேண்டுமடா சொல் இன்பம் என்றுதான் பாரதி எழுதினானே தவிர பின்பற்றுவது என்று அவன் சொல்லல. அப்ப ஒரு இன்பம் தருவதாக இலக்கியம் இருந்தால் தான் அந்த இலக்கியத்தையே நீங்க பின்பற்ற முடியும். நடுவர்களை பின்பற்றி வாழ வேண்டாம் நாங்க சொல்ல வரல, நோக்கம் அது இல்ல. ஆனா நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பின்பற்றுகிற பொழுது ஏற்படுகிற சிக்கல்கள் இருக்கு இல்லையா, அந்த சிக்கல்களை சமாளிப்பதற்கு கூட இன்புறுகிற மனநிலை இருந்தால் மட்டும்தான் நாம் சமாளிக்க முடியும். இல்லாட்டி அந்த சிக்கல்ல மாட்டிக்குவோம். முதல்ல படிக்கணும்ல, படிச்சா தான் நீங்க நடப்பீங்க. படிக்க வைப்பதாக இருந்தால் அது சுவாரஸ்யம் மிகுந்ததாக இருக்க வேண்டும். நடுவர்களே, வள்ளுவர் இந்த ரெண்டையும் ஒரு குரல்ல சொல்றார். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ரொம்ப அருமையான குரல். இது ரெண்டும் இருக்கு. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க, பின்பற்றி வாழுங்கன்னு சொல்றார். இதுல ரொம்ப முக்கியமான குறிப்பு என்ன தெரியுமா? கசடர கற்றால் தான் பின்பற்றி வாழ முடியும். பிழை இல்லாமல் படிக்கணும். எப்போ ஒரு நூலை நீங்க பிழை இல்லாமல் படிப்பீங்க? ஒரு புத்தகத்தை அப்படி கையில எடுத்த உடனே உங்களுக்கு போர் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த புத்தகத்தை திரும்ப திரும்ப வாசிப்பதற்கோ பிழை இல்லாமல் கற்பதற்கோ சாத்தியமே இல்லை. ஒரு புத்தகத்தை நீங்கள் பின்பற்றுவது என்று முடிவு செய்தால் கூட அதை நீங்கள் கற்கிற பொழுது உங்கள் மனத்துக்கு இன்பத்தை தந்தால் தான் திரும்ப திரும்ப படிப்போமே தவிர, இல்லை என்றால் அந்த நூலை நாம் படிக்கவே மாட்டோம் என்பதுதான் நம்முடைய யதார்த்தமான ஒரு உண்மை. நடுவர்களே, நம்ம இப்படி சொல்லலாம், இலக்கியம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வரையறுத்து சொல்வதற்கு ஒன்றும் சட்ட புத்தகம் இல்லை. அது சட்ட நூல்கள் இல்ல, அது சட்ட நூல்கள் தான் இப்படிதான் இருக்கணும், இதை மீறக்கூடாதுன்னு சொல்லும், மீறினா தண்டனைன்னு சொல்லும். ஆனா இலக்கியம் அப்படி சொல்வது அல்ல. அப்படி சொல்லுவதாக இருந்தால் இலக்கியங்கள் வெறும் சட்ட புத்தகங்களாக நீர்த்து போயிடும். ஆனால் இலக்கியத்தோட நோக்கம் அது அல்ல, அது மகிழ்ச்சிப்படுத்துவது. இப்ப நீங்க நினைச்சு பாருங்களேன், அறநூல்கள் நம்மகிட்ட 11 நூல்கள் இருக்கு இல்லையாங்க? 11 நூல் இருக்கு. ஆசாரக்கோவை இருக்கு, சிறுபஞ்சமூலம் இருக்கு, திரிகடுகம் இருக்கு. இப்படி எல்லா நூல்கள் இருந்தாலும் கூட அவையெல்லாம் பெற முடியாத ஒரு மிகப்பெரிய சிறப்பை திருக்குறள் மற்றும் பெற்றிருப்பதற்கு என்ன காரணம்? என்ன காரணம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அதுல அறத்துப்பால் பொருள்பால் மட்டும் அதுல இல்ல, மனித வாழ்க்கையை இன்பமயமாக மாற்றுகிற இன்பத்துப்பால் என்கிற ஒன்றும் இருப்பதால் தான் இன்று வரைக்கும் திருக்குறள் இந்த மண்ணில் பெருமையாக பேசப்படுகிறது. நான் ஒன்னே ஒன்று சொல்றேங்க. ஒரு பொம்பளை பிள்ளை எப்ப பார்த்தாலும் ரொம்ப சுட சுட சாப்பிடுவா. அவளுக்கு பேரே என்ன தெரியுமா? பட்ட பேரு நெருப்பு கோழின்னு பேர். எதை சாப்பிட்டாலும் கொதிக்க கொதிக்க சாப்பிடுவா. அவளுக்கு ஒரு கல்யாணம் ஆகுது. ஒரு 6 மாசம் கணவன் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப தன்னுடைய அம்மா வீட்டுக்கு வர்றா. இப்ப எல்லாத்தையும் ஆற வச்சு அவ சாப்பிட்றா. இப்ப பக்கத்துல ஃப்ரெண்டு அவ கேட்கிறா, நீ தான் ரொம்ப கொதிக்க கொதிக்க வச்சு சாப்பிட்றாளாச்சே,
உனக்கு பட்ட பேரை நாங்கள் நெருப்பு கோழின்ல வச்சிருக்கிறோம், என்ன திடீர்னு எல்லாத்தையும் ஆற வச்சு சாப்பிட்ற? இப்போ அந்த பொண்ணு ஒரு பதில் சொல்கிறா, எனக்கும் அப்படியே கொதிக்க வச்சு சாப்பிடணும்னு தான் ஆசை. ஆனால் என்ன பிரச்சனைன்னா, நான் முன்ன சாப்பிட்ட மாதிரி இப்போ கொதிக்க வச்சு சாப்பிட்டேன்னா என் மனசுக்குள்ள இருக்க அவரை போய் சுட்டுடும். யாரை போய் சுட்டுடும்? அவரை போய் சுட்டுடும். அதுக்காக நான் ஆற வச்சு சாப்பிட்றேன். உள்ளத்தவர் காதலராக வெய்துண்டல் அஞ்சுதும் வேப்பா கரிந்து. இது எங்க இருக்கு தெரியுங்களா? ஏதோ ஒரு அக இலக்கிய நூல் அல்ல, திருக்குறளில் இருக்கிறது. திருக்குறள் இதை போன்ற இன்பம் தருகிற மகிழ்ச்சி தருகிற விஷயங்களை முன்னெடுப்பதால் தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. நடுவர் அவர்களே, ஒரு இலக்கியம் மகிழ்ச்சி தருமானால் அந்த இலக்கியம் காலங்களை கடந்து வென்று நிற்கும். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். திருக்குறள்ல ஒரு தலைவி சொல்றா, தலைவன் சொல்றான், உன்னை விட்டு நான் பிரிஞ்சு போறேமா, பொருள் தேடுறதுக்காக போறேன். அப்ப அவ சொல்றா, செல்லாமை துபாயில போய் சம்பாதிச்சு கேட்கிறோம்ல, இது அன்னைக்கு. நடுவர்களே, என்னை விட்டு பிரிஞ்சு போகாம இருக்கிறதா என்கிட்ட சொல்லு. ஒருவேளை நீ பிரிஞ்சு போவதாக இருந்தால் நீ வருகிற வரைக்கும் உன் பிரிவை தாங்கிக் கொண்டு எவள் ஒருத்தி உயிரோடு இருப்பாளோ அவரிடம் போய் சொல்லு, என்கிட்ட சொல்லாத. இது திருக்குறள். நடுவர்களே, இதை படித்து மகிழ்ந்து போயிருந்தேன். பின்னாடி ஒரு முறை காளிதாசருடைய மேகதூதம் படிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அங்கேயும் இதே மாதிரி ஒரு காட்சிங்க, இதேதான். இங்க அங்கேயும் ஒரு தலைவன் என்ன சொல்றான், தலைவி கிட்ட, உன்னை பிரிஞ்சு போறேங்கிறான். திருக்குறள் இவன் என்ன சொன்ன, நீ பிரிஞ்சு போகாம இருந்தா என்கிட்ட சொல்லு, இல்லாட்டி திரும்பி வர்ற வரைக்கும் யார் உயிரோடு இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட பேசினால. அங்க என்ன தெரியுமா காட்சி, பிரிஞ்சு போக போறேன்னு சொன்ன உடனே மயங்கி விழுந்துட்டான். ஓடி போய் ரொம்ப வேகமா தண்ணியை கொண்டு வந்து இப்படி முகத்துல தெளிக்கிறாங்க. தெளிச்சு எந்திரிச்ச உடனே கேட்கிறா, போயிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கிறா. போயிட்டு வந்துட்டீங்களா? நடுவர் அவர்களே, ஒரு மகிழ்ச்சி எப்படி பரிமாறப்படுகிறது பாருங்க. இது காளிதாசனோட நிக்கல. இன்னைக்கு 20ஆம் நூற்றாண்டுல ஒரு பொண்ணு எழுதுறா, கணவன் வெளிநாட்டுல இருக்கிறான், 2 வருஷத்துக்கு ஒருக்கா வந்துட்டு போறான். அதுக்கு அவ எழுதுறா, 4 வருடங்களுக்கு ஒரு முறை உலகக்கோப்பை கிரிக்கெட், 12 வருடங்களுக்கு ஒரு முறை குறிஞ்சிப்பூ, 2 வருடங்களுக்கு ஒரு முறை கணவன். இந்த பட்டியலில் நீயும் இணைந்து விட்டாயா? எப்பொழுதாவது வாழ்வதற்கு வாழ்க்கை என்ன வட்டி கிடையா? எப்பொழுதாவது வந்து போவதற்கு நீ என்ன பாலை மழையா? பாலை நிலத்தில் பெய்கிற மழையா? அடுத்தவ கேட்கிறாவ, இல்ல அடிக்கடி வந்து போகாமல் இருப்பதற்கு நீ ஓட்டு வாங்கிய அரசியல்வாதி அப்படிலாம் கேட்டுட்டு அவ சொல்றா, பெரிய கவிதை, நான் சுருக்கமா சொல்றேன். அவ சொல்றா, நீ வெளிநாடு போகிற பொழுது இழுத்து கொண்டு போன ட்ரெங்கு பெட்டியோடு ஒட்டி வந்தது என்னுடைய இதயம். நீ வெளிநாடு போகிற பொழுது இழுத்து கொண்டு போன ட்ரெங்கு பெட்டியோடு ஒட்டி வந்தது என் இதயம். ஒருவேளை விமான நிலையத்தில் அனுமதிக்கப்பட்ட எடையை விட அதிகம் என்பதற்காக கலட்டி விட்டு விட்டாயா? அனுமதிக்கப்பட்ட எடையை விட அதிகம் என்பதற்காக கலட்டி விட்டு விட்டாயா? பணவிடை பணம் தரும், பாசம் தருமா? காசோலையில் காசு வரும், ஆனால் காதல் வருமா? அவர் கிடையாது சொன்னா, இனிமேலாவது விசாரித்து விட்டு போக வராதே, விசா ரத்து செய்து விட்டு வா என்று ஒரு பெண் எழுதினார். நடுவர் அவர்களே, வள்ளுவன் தொடங்கி வைத்த உன் இன்பம் அது அப்படியே வழியாக பயணித்து காளிதாசனில் வந்து இன்றைக்கு 20ஆம் நூற்றாண்டு பெண் வரைக்கும் இலக்கியத்தை உயிர்ப்போடு நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் அது மனதை மகிழ்வித்து நம்மோடு சேர்ந்திருப்பதாக இருக்கிறது என்பதாகத்தான் இருக்கிறது. நடுவர்களே, காலத்தினுடைய அருமை கருதி ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன். ரசனை என்பதுதான் வாழ வைக்கிறது. இப்ப இங்க மேடையில் அரிதாரம்னு ஒரு புத்தகம் எனக்கு பரிசு கொடுத்தாங்க. அவரு நம்ம இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் எழுதின புத்தகம் அரிதாரம். அந்த புத்தகத்தை இப்படி புரட்டினேன். ஒரு பதிப்பாளர் முதல் வரியில என்ன எழுதியிருக்கார் தெரியுங்களா? ஒரு கவிஞன் கதை எழுதினார். ஒரு கவிஞன் கதை எழுதினால் அவரின் தனிப்பட்ட ருசி கதையில் எவ்வளவு ருசியை தரும் என்பதற்கு இந்த நூல் உதாரணம் என்று அவர் எழுதுகிறார். அப்ப ஒரு ருசி தான் ஒரு இலக்கியத்தை தொடர்ச்சியாக நம்மை படிப்பதற்கு உரியதாக மாற்றுகிறது. அந்த ருசி காலம் கடந்து வந்து கொண்டிருப்பதற்கு காரணம் நாம் இலக்கியங்களை பயின்று அதை மகிழ்வோடு பின்பற்றுவதுதான் காரணம் என்பதாக சொல்லி
அதனால் தான் நம்முடைய சான்றோர் பெருமக்கள் அத்துணை பேரும் இலக்கியங்களை கொண்டாடினார்கள். நம்ம ஐயா சொன்னாங்க இல்லையா, திருவாசகம் எங்கேயோர்ந்து வந்த ஜியு போப் இங்க வந்து திருவாசகத்தை தமிழில் மொழிபெயர்த்து கொடுக்கவில்லையா? இதற்கெல்லாம் காரணமாக இருந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கியதற்கு அதுதான் காரணம். வான்கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பன் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கணித்தின் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்று வள்ளலார் உட்பட எல்லோரும் இலக்கியங்களை கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால், நடுவர்கள் நான் இப்படி நிறைவு செய்கிறேன். இலக்கியத்தின் நோக்கம் மனிதர்களை நல்வழிப்படுத்துவது என்பதாக ஒருவேளை எடுத்துக்கொண்டால் அது மனசை கரைக்கணும், இன்பத்தை தரணும், அப்பதான் முடியும். அதனாலதான் ஒருத்தர் சொன்னார், மனம் கரைத்து மலம் கெடுக்கும் வாசகத்தில் மாண்டோர்கள் கணம் ஜடை என்று கண்மூடி கதறுவரோ என்று பேசுகிறார்கள் என்றால், இலக்கியம் இன்புறுத்துகிற பொழுதுதான் மனதில் இருக்கக்கூடிய குற்றங்களை நீக்கும். குற்றங்கள் நீக்கினால் தான் பின்பற்றி வாழ்வதற்கும் வாய்ப்பு ஏற்படும் என்பதாக சொல்லி இலக்கியம் கற்பதனுடைய மிக முக்கியமான நோக்கம் அந்த நேரத்தினுடைய சோகங்களை எல்லாம் மறந்து, துயரங்களை எல்லாம் மறந்து நாம் அந்த உலகத்தில் பயணப்பட்டு இன்புறுவதற்காகத்தான் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மார்க் ட்வைன் சொல்றாருங்க, புத்தகங்களை இரவல் கொடுக்காதீர்கள், அவை ஒருபோதும் திரும்பி வராது. என்ன ஆதாரம் என்று கேட்கிறீர்களா? என் அறையில் இருக்கும் அத்தனை புத்தகமும் நான் இரவல் வாங்கியதுதான். பார்த்தீங்களா, நான் ஒரு வயலுக்கு திருப்பி கொடுத்ததில்லை. தன்னைத்தானே அவர் எவ்வளவு நையாண்டி பண்ணிக்கிறார் பாருங்க. அழகான புத்தகங்களை, அருமையான செய்திகள், இது இப்படிதான் இருக்கணுங்க. இப்போ அவர் பேசுறது என்டர்டைன்மெண்ட், நல்லா சொன்னால் இன்புற்று இருக்க, அந்த இன்புற்று இருப்பதற்கே நம்மளை வந்து ஒரு அடி உயர்த்துறார். அதான் அதனுடைய சிறப்பு. அவர் சொல்கிறா பாருங்க, ரொம்ப அவன் என்ன பெரிய படிப்பாளியா அந்த தலைவி, சாதாரணமாக சொல்கிறாங்க, டா போகாமல் இருந்தால் என்கிட்ட பேசு, இல்லை நான் போய் பொருள் தேடிட்டு வருவேன்னு சொன்னால், நீ வர்றப்ப யார் உயிரோடு இருக்காங்களோ அவன்கிட்ட பேசு, செல்லாமை உண்டேல் எனக்கு உரை, மற்ற நின் வள் வரவு வாழ்வார்க்கு உரை. நீ வர்றப்ப யார் இருப்பா, யாராவது இருந்தா இந்த இடம் இருந்தா அந்த இடத்துல பேசுன்னு சொல்றார். நான் போவானாங்க. அழகான செய்திகள் எல்லாம் அருமையாக சொன்னாங்க. திருவிழானாலே மகிழ்ச்சி. இலக்கியங்கள் எப்படிப்பட்டவை, அந்த வாய் பேச முடியாத பிள்ளையை கூட கண்களில் ஆனந்த கண்ணீர் வர வச்ச அந்த எழுத்தாளர் நக்கீரர் யார்? அதுவும் பாருங்க, நம்ம வெளிநாட்டு விஷயங்களை தான் எல்லாம் சொல்கிறோம். அப்பா பேர் இருக்கணும், சேர்த்துருந்தா தான் பாஸ்போர்ட்டில் இருக்கணுங்கிறோம். ஊர் பேர், அவங்க அப்பா பேர், அவர் என்ன வேலை பார்க்குறாரு, அவர் பிள்ளை, இப்படித்தாங்க நம்ம பேச்சோம். மதுரை ஊர் பேர், கணக்காயினார் வேலை, மகனார் சன்னாப் உறவு, நக்கீரனார், இப்படித்தாங்க பரம்பரை இருந்துச்சு. அருமையாக சொல்லியிருக்காரு. அதே போல் இது சட்ட நூல் என்றால் அதில் வேற செய்திகள் எல்லாம் இருக்காது. ஆனால் இது இலக்கியம், மனத்தை நெகிழ வைக்கணும், மகிழ வைக்கணும் இருக்கார். இவ்வளவு பேசின பிறகு பின்பற்றி வாழ்வதுங்கிறது எப்படின்னு நமக்கு புரியலை. இதோ நம்முடைய வணக்கத்திற்குரிய திருவண்ணாமலை எழிலரசியவர்கள் இதற்கெல்லாம் விடை சொல்வதற்காக வருகிறார். இலக்கியங்களை நாம் கற்பது பின்பற்றி வாழத்தான் என்று பேச வருகிறார். உலகத்தில் அவரவர் பேசுகிற மொழி அவரவருக்கு தாய்மொழி. உலகத்தில் அவரவர் பேசுகிற மொழி அவரவருக்கு தாய்மொழி. உலக மொழிகளுக்கெல்லாம் தாயாக தகுதி படைத்த ஒரே மொழி அது தமிழ் மொழி என்கிற காரணத்தினால் தாயாம் தமிழை வாழ்த்தி வணங்கி, தமிழின் அகரம், இலக்கியத்தின் சிகரம், பட்டிமன்றங்களின் சிங்கம், எங்களின் கலை மாமணி நடுவரையா உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்ந்து, நல்ல வேளை தகரம்னு முடிச்சிருக்கீங்களோன்னு நினைச்சேன் நான். ஏன்னா 2 அகரம் சிகரம் வந்துருச்சே, நீ பாக்கி இருக்கிறது தகரம் ஒண்ணுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நடுவர் அவர்களே, இன்றைக்கு ஒரு புத்தக திருவிழா. அகம் வேண்டுமென்றால் நாம் புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு திருவிழா இந்த திருவிழா. புத்தகத்திற்கு உள்ளே இருப்பதெல்லாம் வெறும் பக்கங்கள் அல்ல,
அது நம் வாழ்வின் வெற்றிக்கான படிக்கட்டுகள் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு திருவிழா. அதுல ஒரு பேராசிரியர் பேசுகிறார். நடுவர் அவர்களே, எனக்கு தயவு கூர்ந்து நான் ஏதாவது பதட்டத்தில் தலைப்பை சரியா பார்க்கலையோங்கிற கவலையில கேட்கிறேன். ஒரு முறை தலைப்பை மட்டும் சொல்லிடுங்களேன். நான் தான் கிடைச்சேன் உங்களுக்கு. இலக்கியங்களை நாம் கற்பது இன்புற்று மகிழவா பின்பற்றி வாழவா? ஐயா, கேள்வி அப்ப நான் சரியா தான் புரிஞ்சிருக்கேன். இலக்கியங்களை ஏன் கற்கிறோம்? நாம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு மட்டுமா, இல்ல வாழ்க்கையில அதை பின்பற்றுவதற்கா? நான் புரிஞ்சுக்கிட்டது சரிங்களா? அருமையா. இப்ப நம்ம மளிகை கடைக்கு போவோம், ஒரு பொருள் கேட்போம், அவர்கிட்ட இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. நல்லெண்ணெய் இருக்கான்னு கேட்டா தேங்காய் எண்ணெய் இருக்குன்னு. ஏன்னா இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்கிறது அவருடைய அகராதி. இவரும் ஒரு அகராதி இல்லைங்க, இவரும் ஒரு பேராசிரியர். அதனால ஒரு எங்க அகராதினா பெரிய நிகண்டு இல்லைங்களா, அதுக்காக சொல்றேன். சொற்குவியல சொல்றாங்களா? அதனால இவரு இப்ப இவ்வளவு நேரம் பேசினது எல்லாமே எங்க அன்னைக்கு தான் பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிறார். நாங்கள் இலக்கியங்கள் இன்பத்தை தருகிறது, அதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஏன் கற்கிறோம்? அதான் கேள்வி. ஏன் இலக்கியத்தை படிக்கணும்? சரி, அந்த இலக்கியம் என்கிற சொல்லிலேயே இருக்கிறது. தமிழ் போல ஒரு உயர்ந்த மொழி உலகத்துல கிடையாது. இது நாம சொல்லல, உலகத்துல இருக்கிற எல்லாரும் ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம். அது சொல்லுகிறது இலக்கியம்னா என்ன? இலக்கு இயம். ஒரு இலக்கியம் என்பது ஒரு குறிக்கோளோட, இலக்குனா குறிக்கோள், ஒரு குறிக்கோளோடு இருப்பது எதுவோ அதுதான் இலக்கியம். அவ்வளவுதான். இவரு குறிக்கோளே வேணாங்கிறார். படிச்சியா, சந்தோஷமா இருந்தியா, ஆஹா ஆனந்த கண்ணீர் விட்டியா, போயிட்டே இருக்கிறார். நடுவர் அவர்களே, நீங்கள் பேராசிரியர், எங்களை எல்லாம் உருவாக்கிய பல்கலைக்கழகம், இத்தனை பேரை நீங்க முனைவர் முனைவர் என்று நீங்கள் அறிமுகப்படுத்தியதெல்லாம் உங்களுடைய உந்துதலால் நாங்கள் பெற்ற பாராட்டுகள் அவையெல்லாம். இப்ப நீங்க படிச்சீங்க, பெண்மை வாழ்க என்று கூத்திடுவோமடா பாரதி சொன்னான். படிச்சுட்டு ஆஹா பாரதி எப்படி சொல்லி இருக்கிறான் அப்படின்னு நீங்க இன்பத்துல ஆனதுல 2 சொட்டு கண்ணீர் விட்டுட்டு போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்க மனைவி முனைவர் இல்லை, எழிலரசி முனைவர் இல்லை, நாளை செல்லக்கண்ணும் முனைவர் இல்லை. வழிகாட்டுறீங்க, பின்பற்றி வா என்று சொல்லுகிறீர்களே, இதுதான் இலக்கியம். அவர் பேராசிரியர் பாவம் ஏதோ பூசி மொழிகி பேசிட்டார். அடுத்து ஒரு அம்மா உட்கார்ந்து இருக்காங்க, பார்த்தாலே பாவமா இருக்கு. அந்த அம்மா தரையெல்லாம் முழுகும், இவர் செவரெல்லாம் முழுகிட்டாரு, அந்த அம்மா தரையெல்லாம் முழுகும். அப்படியே எப்படிப்பட்ட மண்ணிலே நாம நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆங்கிலேயனுக்கே சிம்ம சொப்பனமாக இருந்த மண் இந்த வேலூர் மண். முதல் இந்திய சுதந்திர போரை முன்னெடுத்த மண் இந்த வேலூர் மண். வீரம் விளைந்த இந்த மண்ணிலே நின்னுட்டு இலக்கியம் எல்லாம் படிச்சுட்டு சும்மா போறதாயா? அப்ப நீங்க எல்லாம் கலிங்கத்து பரணியை படிக்காதீங்க. எதுக்குங்க இலக்கியம் படிக்கிறோம்? வீரம் வேணுமா? இலக்கியத்தை படி. 1000 யானைகளை வென்று அமரிடை வென்றவனுக்கு பாடியது பரணி என்று சொல்லுகிறதே தமிழ். அதை பின்பற்றினால், படித்தால் வருங்க வீரம். படிச்சுட்டு தான் அந்த அம்மா வந்திருக்காங்க. ஏதோ தலைப்பு கொடுத்துட்டீங்களேன்னு பேசுறதுக்காக வந்திருக்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. நீங்க இலக்கியம் ஏன் தேவைன்னு ஜெனரலா அப்படி சொல்றேன் பாருங்களேன். சீரியஸாலாம் வேணாம், நார்மலாவே பிராக்டிக்கலாவே பார்ப்போம். எப்போதுமே நீங்க ஆதி காலத்துல எத்தனை யுகங்களை கடந்து எடுத்துக்கிட்டாலும் எல்லாருமே நல்லவங்கள இந்த சமூகத்துலனா கிடையாதுங்க. எல்லோரும் கலந்ததுதான் இந்த சமூகம். நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. எங்க ஊர் கிட்டத்தட்ட இன்னைக்கு தமிழ்நாட்டின் திருப்பதியாக மாறிக்கொண்டிருக்கிறது திருவண்ணாமலை. ஆனால் எங்களுடைய மண் புனிதமான மண் தாங்க, நினைத்தாலே முக்தி தரும். அதனால அங்க இருக்கிற எல்லாருமே நல்லவங்க நினைக்கிறீங்களா நீங்க? எங்களுக்குள்ளேயும் நிறைய கெட்டவங்க இருப்பான். ஒரு திருடன் எங்க ஊர்ல மனைவியோட திருடுறதுக்கு நகை கடைக்கு போயிட்டான், பிடிச்சிட்டாங்க. ஜட்ஜி பார்த்துட்டு கேட்டாரு, டேய் போறதே திருட்டு தொழிலுக்கு, எதுக்குடா ஒய்ஃபை கூட கூட்டு போனேன்னு. அதுக்கு இவன் சொன்னா, சும்மா இருங்க ஜட்ஜ் ஐயா, அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் மாட்டுன்னு போய் ஏதாவது ஒரு டிசைன் எடுத்துட்டு வந்துட்டேன்னா டிசைன் சரியில்லைன்னு சண்டை போடுவான். அதனால கூடவே கூட்டு போய் எடுத்துட்டு வந்துடுறேங்கிறான். என்ன ஒரு நல்ல கணவன் மனைவி பாருங்க.
அதுல இன்னொருத்தன் பட்டம் பகல்ல வீடு பூந்து திருடிட்டான். ஜட்ஜி கேட்டாரு, மனசாட்சியே இல்லையாடா உனக்கு, என்ன பட்டம் பகல்ல வீடு பூந்து திருடி இருக்கிறேன்? அதுக்கு அவன் அழுதுகிட்டே சொன்னா, நீங்க வேறங்க, என் கஷ்டம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ராத்திரி பூரா அந்த செல்போனை பார்த்துக்கிட்டு ஒரு பையன் தூங்க மாட்டேங்கிறான், அதனால நான் டியூட்டி டைமை மாத்திட்டேங்கிறான். சார், இப்படிப்பட்டவனை நீங்கள் எப்படி திருத்துவீங்க? எல்லாம் ரூம்குள்ள லைட் எரியுங்க, இப்ப போர்வுக்குள்ள லைட் எரியுது. செல்லு பாத்திருக்கீங்களா? நீங்க இப்படிப்பட்டவனை எப்படி சார் திருத்துவீங்க? ஒண்ணு வேணாங்க, நீங்க பக்கம் பக்கமா அவன்கிட்ட சொல்ல வேண்டாம். ஒரு 1.25 அடி திருக்குறள் உட்கார வச்சு சொல்லுங்க. ஈன்றாள் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை என்று சொன்னா. பெத்த அம்மா இருக்காளே ஈன்றாள், அவ பசியா இருக்கிறான்னா கூட சான்றோர் பழிக்கிற வினையை செய்யாதடா. பொய் சொல்லாத, திருடாத, கொலை பண்ணாத, பெண் குறித்த ஒரு பாலியல் கொடுமையில ஈடுபடாத. மொத்த விளக்கமும் இதுக்குள்ள இருக்குங்க. ஆனால் வள்ளுவன் ஒவ்வொரு சொல்லிலும் நின்று பேசுவான். அதனால்தான் 1.25 அடியில் இன்னைக்கு உலகத்தை அளக்குறானே, சும்மாவா? எங்க ஈன்றால் பசி காண்பான் ஆயினும், ஒருத்தனுக்கு பெத்த அம்மா. நான் கேட்கிறேன், ஏன் அப்பாவுக்கு பசிக்காதா? அண்ணனுக்கு பசிக்காதா? தங்கச்சிக்கு பசிக்காதா? எனக்கு எல்லாருக்கும் தான் பசிக்கும். அது என்ன அம்மாவை மட்டும் ஈன்றாள்னு வள்ளுவன் சொன்னா, ஒய்ஃபுக்கு பசிக்காதா? அது கேளுங்க சார். பாத்தீங்களா, நீங்க மதுரையில இருந்து வந்திருந்தாலும் எங்க மேடம் மறக்காம இருக்கீங்க பாருங்க. அதுதாங்க திருக்குறள்ல வள்ளுவன் சொன்னான். எங்க மேடமையும் சாரியம் பார்த்தா சொன்னா, உடம்போடு உயிரிடையன்ன மச்சன்ன மடந்தையோடு எம்மிடைய நட்புன்னா. திருப்பி வீட்டுக்கு போக வேணாமா? இவ்வளவு பேரையும் தவிர்த்து விட்டு ஈன்றாள் என்று பெத்தவளை மட்டும் அங்க வைத்தான் அந்த சொல்லல. நான் யோசித்து பார்த்தேன், ஏன் அதை மட்டும், தாயை மட்டும் கொண்டு வந்து நிறுத்தினான் அப்படின்னா, நீங்க ஈன்றாள் என்பதற்கு 2 பொருள் எடுத்துக்கலாம். ஈன்றாள் பெற்றாள், அப்ப கூட அந்த சொல்ல போட்டுக்கலாங்க வல்லுங்க, நல்ல எதுகை முனை கரெக்டா இருக்கும். பெற்றால் பசி காண்பான் ஆயினும், ஆனா எதுகை முனையை கூட தவிர்த்து விட்டு ஈன்றாள்னு போட்டானே வள்ளுவன். ஏன்னா அது 2 பொருள் குறிக்கும். ஈன்றாள்னா பெற்றவள்னு ஒரு பொருள், இன்னொரு பொருள் என்ன தெரியுமா? முதலாக தன் வயிற்றுக்குள்ளே நமக்கு முதல் உணவை ஈந்தவள் அவள்தான், அதனால் அதில் ஈன்றாள். தொப்புள் கொடி வழியா கொடுக்குறாங்க. நமக்கு வாயை முதல்ல எங்கங்க நமக்கு வாய் பல்லு வச்சு நாம சாப்பிட்டோம் கிடையாதுங்க. நமக்கு முதலாக உணவை தந்தவள். உலகத்திலேயே பொது மொழி 2 இருக்குங்க. நமக்கு எந்த மொழியும் தெரியலன்னு கவலைப்பட்டோம் அப்படின்னா, ஒரு நாட்டுக்கு போனா ஒரு பொது மொழி இருக்கு. எல்லா நாடுகள்ல இருக்கக்கூடிய மொழி உங்களுக்கு தெரியவில்லை என்றாலும், ஒரு மொழி தெரியாத ஒரு மனிதனை பார்த்து சின்னதாக ஒரு சிரிப்பு நீங்கள் சிரித்தால், திருப்பி அவர் சிரிச்சிட்டார்னா அன்பை பரிமாறி கொண்டீர்கள் என்று அர்த்தம். சிரிப்பு ஒரு பொதுமொழி. இன்னொரு பொதுமொழி இருக்குங்க, அதுக்கு வலிமை ரொம்ப அதிகம். என்ன பொதுமொழி தெரியுங்களா? நம் கண்களிலே இருந்து வருகிறதே கண்ணீர், இது மிக வலிமையான ஒரு பொதுமொழி. என் வலியை என் மொழியில் எனக்கு சொன்னால் உனக்கு புரியாது, கவலைப்படாதே, இதோ என் கண்களிலே இருந்து கண்ணீர் வருகிறதே, அது உனக்கு புரிய வைக்கும் நான் வலியிலே இருக்கிறேன் என்று. அப்ப இந்த உலக பொதுமொழி இருக்கிறதே, இது சொல்லுகிறது ஒரு அம்மாங்கிறத, அந்த உறவு இருக்கு பாருங்க, அது இல்ல அப்படின்ற பட்சத்துல எவ்வளவு வலியை தரும் தெரியுமா? ஒரு சின்ன 4 வரி கவிதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஒரு கவிஞன், தமிழ்நாட்டின் கவிஞன், ஒரு ஆங்கில பெண் கவிஞருடைய கவிதையை மொழிபெயர்க்கிறான். அப்படி மொழிபெயர்க்கின்ற போது அவனுக்கு அம்மா இல்லை. 5 வயதிலேயே அம்மா இறந்து விட்டார். அம்மா பாசம் எப்படி இருக்கும், அம்மா முகம் எப்படி இருக்கும் தெளிவா தெரியாதுங்க அவனுக்கு. ஆனால் அவன் கவிஞன், தமிழின் ஆளுமை மிக்க கவிஞன். யாருன்னு சொல்றேன் உங்களுக்கு. அவன் ஒரு ஆங்கில கவிதையை மொழிபெயர்க்கிறான். என பாரதி சொல்லியிருக்கிறான், பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும்னா. அப்போ உட்கார்ந்து அவன் மொழிபெயர்க்கிறான். அந்த பெண் கவிஞர் எழுதுகிறாள், ஒரு நாள் வான்கூவர் நகரத்தில் ஒரு ரயில் நிலையத்தில் நானும் என் அம்மாவும் நடந்து சென்றோம். அந்த நடைபாதை மரப்பலகையால் போடப்பட்டது. அந்த மரப்பலகையின் மீது நானும் என் அம்மாவும் நின்று கொண்டிருந்தோம். எங்கிருந்தோ ஓடி வந்த ஒருவர் சொன்னார் என் அம்மாவிடத்திலே, உன் தம்பி இறந்து விட்டான் என்று. என் அம்மா அழுதாள். அந்த மரப்பலகையின் மீது நின்று என் அம்மா அழுதாள். அவள் கண்களிலே இருந்து கண்ணீர் அவள் கன்னங்களை தாண்டி அவள் கால் கட்டை விரலை நனைக்கும் வரை அவள் அழுது கொண்டிருந்தாள். இன்றைக்கு என் அம்மா இல்லை. நான் அதே வான்கூவர் ரயில் நிலையம் செல்ல போகிறேன்.
அதே மரப்பலகையில் என் அம்மா எங்கே நின்றிருந்தாலோ அங்கே நான் நிற்கப் போகிறேன். ஏன் தெரியுமா? அறிவியல் சொல்லுகிறது, இந்த உலகம் பொருட்கள் அணுக்களால் ஆனது என்று. இந்த மரமேசையை நான் தொடுகிறேன் என்று சொன்னால் அந்த மேசையும் என்னை தொடுகிறது என்று பொருள். என் அம்மாவின் அணுக்கள் அந்த மரப்பலகையில் கலந்திருக்கும். நான் அந்த இடத்தில் போய் நிற்கப் போகிறேன். என் அம்மாவை நினைத்து நான் அழப்போகிறேன். எதுவரை அழப்போகிறேன் தெரியுமா? என் கண்களிலே இருந்து கண்ணீர் என் கன்னங்களை தாண்டி என் கால் கட்டை விரலை நினைக்கும் வரை நான் அழப்போகிறேன் என்கின்ற அந்த கவிதையை அந்த கவிஞன் மொழி பெயர்த்து முடிக்கின்ற போது அவன் கண்களிலே இருந்து கண்ணீர் அவன் கன்னங்களை தாண்டி அவன் கை விரலை நனைத்து கொண்டே இருந்தது. என் பெருமக்களே, அந்த கவிஞன் வேறு யாரும் இல்லை. இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் மற்றும் ஒரு கண்ணதாசனை, மற்றும் ஒரு வாலியை, மற்றும் ஒரு பட்டுக்கோட்டையை தந்திருப்பார். நம்முடைய பொன் விழா கண்ட மறைந்த நா. முத்துக்குமார் என்கின்ற அந்த மகா கவிஞன் பதிவு செய்த இந்த கட்டுரை. நீங்கள் காஞ்சிபுரத்துக்காரர் தாங்க அவரு, முத்துக்குமார். அதனால் தான் சொல்கிறேன், இந்த மண், இந்த தொண்டை மண்டல மண் இருக்கிறதே எவ்வளவு இலக்கிய வளம் வாய்ந்தது தெரியுமா? இலக்கியங்களை தமிழுக்கு அள்ளி அள்ளி தந்தது யார் யார் என்றால் இதோ வாரியார் என்று சொல்லக்கூடிய அந்த வாரியாரை தந்த மண் இந்த மண். சேக்கிழாரை குறித்து பேசினோமே. சே என்றால் காளை, கிழார் என்றால் காளைகளை ஆள்பவர். ஏன் தெரியுமா? அவர் ஒரு வேளாளர், உழவு தொழில் செய்கிறவர். அதனால் சேக்கிழார். அந்த சேக்கிழாரை தந்ததும் இந்த தொண்டை மண்டலம் தான் என்பதை இந்த புத்தக கண்காட்சியின் வாயிலாக நாம் சொல்லுகிற போது எவ்வளவு பெருமை நமக்கு வருகிறதே. இலக்கியம் என்ன, நீங்க படிச்சுட்டு இன்பமா இருக்கு, சந்தோஷமா இருக்குன்னு கடந்து போற விஷயம் இல்லைங்க. அது கடத்துகிற விஷயம், அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிற விஷயம், பின்பற்றக்கூடிய விஷயம். ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே. இன்னைக்கு தந்தை மகனுக்குமான உறவு இன்றைய காலத்துல எப்படி இருக்கு அப்படின்னா, எப்பொழுதுமே அதுல கொஞ்சம் பெரிய விரிசல் இருக்கும். என்னப்பா உன் பையனை வக்கீலுக்கு படிக்க வச்சே எப்படி இருக்கிறான்? சூப்பரா இருக்கிறான். கேஸே என் பேர்ல தான் போட்டுருக்கான், சொத்தை பிரிச்சு கொடுறான்னு. நீங்க பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நன்றி விசுவாசம் இருக்கிறதா தெரியவில்லை. அப்பா அம்மாவினுடைய கஷ்டம் புரிகிறதா தெரியவில்லை. நீங்க வாய்மொழி இலக்கியம்னு ஒண்ணு இருக்குங்க. கதை சொல்றது, தாலாட்டு பாடுறது, ஒப்பாரி வைக்கிறது, இதெல்லாமே வாய்மொழி இலக்கியம் தாங்க. நம்மளுடைய ராமாயண மகாபாரத கதைகள்ல நிறைய கிளை கதைகள் இருக்கு, உப கதைகள் இருக்கு. அதுல சிரவணனுடைய கதை, அப்பா அம்மாவை அவன், ரொம்ப சுருக்கமா சொல்றேன் உங்களுக்கு தெரிந்த கதை என்பதால, காவடி போல ஒரு தராசு போல இதுல அப்பாவையும் இதுல அம்மாவையும் உட்கார வச்சுட்டு ஊர் ஊராக செல்லக்கூடிய ஒரு பையன். அப்பாவையும் அம்மாவையும் தன்னை சுமந்தவளை தான் சுமந்தவன் சிரவணன். அப்படி போனவன் தாகம் எடுக்குதுன்னு கேட்டாங்க, தண்ணீர் அதை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு 2 பேரையும் ஒரு மரத்துக்கு கீழே உட்கார வச்சுட்டு தண்ணீர் முகக்க செல்றாங்க ஆத்துக்கு. அந்த தண்ணீர் அந்த சிறிய வாய் துவாரத்துல குபு குபுக்குன்னு உள்ள போற சத்தம் இருக்கு பாருங்க. இந்த தசரத மகாராஜாவுக்கு ஏதோ ஒரு விலங்கு தண்ணீர் அருந்துகிறது என்று அந்த பக்கமா வில்ல எடுத்து அம்ப போட்டுறாருங்க. அப்புறம்தான் ஆ என்கின்ற அலறல் ஒலி கேட்டவுடனே, ஐயோ ஒரு சின்னஞ்சிறிய சிறுவனை நான் அம்பி எய்து விட்டனே என்று கண்ணீர் வடிக்கிறான். ஆனாலும் ஒன்னும் செய்யறதுக்கு இல்ல. கடைசியில் அந்த பையன் சொல்றான், ஐயா நீங்க தெரியாம அம்பு போட்டீங்க, ஆனா எனக்காக ஒரு உதவி செய்யுங்க. எங்க அப்பா அம்மா தாகத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த மரத்துக்கு கீழே, இந்த தண்ணியை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுங்க, குடிக்கிற வரைக்கும் உன் பையன் செத்துட்டான்னு சொல்லிடாதீங்க. அவங்க தண்ணி குடிச்சதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட சொல்லுங்க, உங்க பையன் விண்மீது அடைந்தான், தொழுதான், போகிற போதும் உங்களை அவன் வணங்கி விட்டு சென்றான் என்று என் அப்பா அம்மாவிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி தசரதனிடத்திலே அந்த சிரவணன் சொல்லுகிற கதையை என்றைக்காவது நம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி இருக்கிறோமா? நாம் பிள்ளைகளுக்கு நேரத்தை செலவிட்டால் பிள்ளைகளும் நம்மிடத்திலே வயதான காலத்தில் நெருக்கமாக இருப்பார்கள் என்கிற உண்மையை கூட இலக்கியம்தான் நமக்கு சொல்லி தருகிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேசுகிற செய்திகள் எல்லாம் கேட்கிற போது மணி அடிக்கணுங்கிற எண்ணம் வரமாட்டேங்குதுங்க. ஆனால் எல்லாருடைய நேரத்தையும் கருதி நாம் சொல்ல வேண்டிய விஷயங்கள் 1000 இருந்தாலும் கூட நீங்கள் உட்கார்ந்துருக்கிறதே உங்கள் நேரத்தை எங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் உட்கார்ந்துருக்கிறீங்க. மிக அருமையாக எழிலரசி அவர்கள் அற்புதமாக சொன்னாங்க. அது சிரவணன் கதை சொல்கிற போது அவங்க கண்ணீர் விட்டாங்களோ இல்லையோ, நம்ம கண்ணீர் விட்டோம். தன்னை சுமந்தவர்களை தான் சுமந்தான். அருமையான வார்த்தைமா, அதான் பெரிய ஆச்சரியம். இந்த 2 நாளைக்கு முதல்ல யூடியூப்ல ஒரு இது பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு நாடகம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த வாய்மொழி இலக்கியத்தை சொல்கிறப்ப
அதில் நாரதரா வர்ற ஒருத்தர் கலைமணி என்னமோ ஒரு பேர் தெரில, அவர் சொல்கிறாரு, அவன் கேட்குறான், நம்ம பிறக்கிறதுக்குன்றது அம்மா வயிற்றில் 10 மாதம் தானே இருக்கோம், நியாயப்படி அப்போ நம்ம பிறந்தநாள் கொண்டாடுறா இருந்தால் 10வது மாதம் தானே கொண்டாடுறோம், அது ஏன் ஒரு வருஷம் கழிச்சு கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த அவர் சொல்கிறாருங்க, பதில் சொல்கிறவர் அந்த காமெடியன் பப்புன்னு சொல்கிறாரு, அப்படி இல்லை, 2 மாதம் அப்பா சுமக்கிறான், அவன் தரக்கூடிய அந்த உயிரணுவத்தான் அம்மா 10 மாதம் சுமக்கிறா, அதனால நம்ம தொடங்கிருந்தா அங்கிருந்தே அந்த நாள்ல இருந்து கொண்டாடினா தான் 1 வருஷம் ஆகுமா, 12 மாதம். எப்படி கணக்கு பாருங்க. இது கேட்ட உடனே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இன்னும் சொல்ல போனால் 10 மாதம் இருக்கிறேன்னா நம்ம விரல் 10 இருக்குது. இது எப்போ பார்க்குறப்பையும் என்ன வேணும், எங்கள் அம்மா 10 மாதம் என்னைய பெத்தாங்கிறது ஞாபகத்துக்கு வர்றதுக்காக தான் அதை வச்சிருக்கிறாங்க. அருமையாக அந்த செய்தியை சொன்னார்கள். அதே போல் அந்த ஈன்றாள்ங்கிற செய்தி எப்படிப்பட்டது, வான்கூர் இன்றைக்கும் கனடா போனீங்கன்னா அங்கே பார்க்கலாம். அதே போல் மிகச்சிறந்த ஓவிய கண்காட்சிகள்லாம் பார்க்கணும்னா அங்கே நீங்கள் போய் பார்க்க முடியும். அந்த ரயில் நிலையத்தினுடைய காட்சியை கண்ணுக்கு முன்னாடி விவரிச்சாங்க. யாரையாவது நம்ம நாம் நடந்து மற்றவர்களை வழிபடுத்தினால்தானே இலக்கியம் வாழும் என்பதற்கு அவங்க அருமையாக முத்துக்குமாருடைய அந்த மொழிபெயர்ப்பு கவிதையை சொன்னபோது நெகிழ்ந்து போனோம். ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறார்கள். அவருக்கு நம்முடைய நல்ல பாராட்டை தந்து இருக்கலாம், இருந்தாலும் இன்புற்றால் தானே பின்பற்ற முடியும் என்று பேச நம்முடைய பேராசிரியை டாக்டர் ஸ்ரீமதி அவர்கள் வருகிறார். வாங்க.